பிடிக்கவே பயமா இருக்கு. கீழே எதுவும் போட்டுருவானோ என்னமோன்னு. அவன் படுத்திருக்கத பாருங்களேன். ஐயோ பிடிங்க, எனக்கு தூக்கவே பயமா இருக்குமா. செல்வி பிடிமா, அவளுக்கு பயமா இருக்கும் போல. அப்படியே பிடிச்சு அழகா கீழே போடு. வீட்டில் சேர படுத்திருக்கட்டும். ஆமாம்மா, ஆஸ்பத்திரியில் என்னமோ போல இருந்துச்சு. எத்தனை நாள் தான் இருக்க முடியும்? 3 நாள் தாக்கு பிடிக்காதுப்பா சாமி. ஏன் சோனி? கரெக்டுமா. ஐயோ அங்கே வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு என்னதான் இருந்தாலும் வீட்டில் இருக்க மாதிரி வருமா சொல்லுங்க? அங்கே சுத்தர பிடிக்கவே மாட்டேன்ருச்சு. எப்படா வீட்டுக்கு போகணுன்னே தான் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. நல்ல வேலை இன்னைக்காவது டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களே. சோனி குடு குடு பிள்ளை, அப்படியே மெதுவாக கீழே இறக்கி போடலாம். அருண் எங்கம்மா வந்தாரே? தெரியலடி. அருண் அர்ஜுன் எது போறேன்னு போனுச்சுங்க, எங்கன்னு தெரியல, விட்டுட்டு இந்த கிளம்பிடுச்சுங்க உடனே. சரி நீ குடு, நீ உட்காரியா? உட்காந்துதான் இருக்கு, சத்த நேரம் நிக்கிறேன். பிடிமா முதல்ல இவனா. குடி. சோனி பையன் அவளுக்கு சேட்டையே செய்ய மாட்டேறாங்கல்லம்மா. ஆமா செல்வி, நான் கூட என்னத்த அழுதே இது பண்ண போறான்னு நினைச்சேன். ஒரு நாள் மட்டும்தானே செல்வி அழுதான், அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு சமத்து பிள்ளையா இருக்கான்ல. பரவாயில்ல. நானும் அப்படிதான் தூக்கியே வச்சிருக்க சொல்லி அழ போறானோ அப்படின்னு நினைச்சேம்மா. ஆனா பரவாயில்ல, அவன் பாட்டுக்கு இருக்கான். ஆமா செல்வி, நீ வேலை இருந்து பாரு, பிள்ளைன்னு அழகா உட்காந்து பாத்துக்கிறேன். வேலை ஒன்றும் இல்லைம்மா. சோனிக்கு ஏதாவது தண்ணி காய வச்சு, அவள் ஹாஸ்பிட்டல்லையும் சரியா இன்னும் குளிக்க நிறுவத்திலா, வீட்டில் தண்ணி காய வச்சு அழகா அவளே குளிப்பாட்டி விட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அவளுக்கு. நானும் அதான் சொல்ல வந்தேன், பிள்ளைக்கு இன்னைக்கெல்லாம் குளியாட்ட வேணாம், இவரு இன்னும் 2 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நல்லா குளிக்க வச்சுக்கலாம். டாக்டர் சொன்னாங்கல்ல தொடச்சு போயிடுங்க. ஏன்னா இங்கே மழை காலம் வேற, மழை அங்கங்கே பேஞ்சிட்டே இருக்கு பார்த்துக்க, மழை நிற்கவே மாட்டுக்குதான். அதனால தூரிட்டே இருக்க பார்த்தியா வெளியிலலாம். இப்போதைக்கு வேண்டாம்ப்பா, அவளுக்கு மட்டும் நல்லா தண்ணி காய வச்சு கொடு. சரிங்கம்மா, அந்த வேலை தான், நீங்கள் பார்த்துட்டு உட்காந்துக்கோங்க. சரி செல்வி, நான் பார்த்துக்கிறேன். இப்போ அத்தா நீங்கள் வேணா ரெஸ்ட் எடுங்களே, நான் பார்த்துக்கிறேன் அவனை. ஏன்னா நீங்கள் அங்கேயும் தூக்கம் முழிச்சிட்டே இருந்தீங்கல்ல, அவன் அழகா வச்சு பார்த்துக்கம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. இல்லைம்மா பரவாயில்ல, வேணாம் விடு. என்ன ரெஸ்ட்டு, இவனை விட ரெஸ்ட்டு முக்கியமாக்கும். இல்லைத்த, கண் விழிச்சு நைட்டில் பார்த்துட்டே இருந்தீங்க, அம்மாவையும் தூங்க சொல்லிட்டீங்க. நீங்கள் ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்து டயர்டாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. போங்களேன், தூங்கு கொஞ்ச நேரம். இருக்கட்டும் சோனி, நீ போயிட்டு அம்மாவோட குளிச்சுட்டு வாமா. சரிம்மா இருங்க, அவளும் இங்கே இருக்கட்டும், நான் தண்ணியெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை வந்து நான் கூப்பிட்றேன். சரி செல்வி. இப்போதான் கொஞ்சம் சாறு முண்டுற மாதிரி இருக்கு, முழிக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஏலாய் பேராண்டி முழிச்சு பாடுறா. ஏலே எங்க வந்திருக்குன்னு பாரு, உங்க அம்மாச்சி வீட்டுக்கு வந்திருக்க பாருடா. ஏலே ஆஸ்பத்திரியில் தூங்க ஆரம்பிச்சவன் என்ன தூங்கிட்டு இருக்கான் பாரு செல்ல குட்டி, என்ன அழகா தூங்குது. என் மயன் அருன்னு சின்ன பிள்ளையில இப்படி தான் தூங்கிட்டு இருப்பேன், அவன் மயன் அதுக்கு மேலே தூங்குவான் போல, அவனை மாதிரியே இருக்கேன். அப்பா இப்போதப்பா முழிச்சு பார்க்குறாரு. ஏண்டா இம்பூட்டு நேரம் தூங்குனது போதுமா இல்லை இன்னும் பத்தாதா? என்ன பண்றீங்க அப்பத்தாவும் பேராண்டியும்? பாப்பா என்ன பண்றீங்கன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லைக்கா. பாரு பேர இப்பதான் முழிக்கிறான் பாரு, இவ்வளோ நேரம் ஒரே தூக்கம் பார்த்துக்க. ஆஸ்பத்திரியில் தூங்க ஆரம்பிச்சேன், வீடு வந்து சேர வரைக்கும் இன்னும் எழுந்திரிக்கலப்பா, இப்போதான் லேசா முழிச்சு பார்க்காரு. வா பாரு. டேய் இங்க பாருங்க, தாத்தா பாருங்க. அடடடடா, ஏன்க்கா அப்படியே அவங்க அப்பா அருஞ்சாடையிலே இருக்கான்ல, அப்படியே உரிச்சு வச்சாப்புல அவங்க அப்பா அருண் மாதிரியே இருக்கான்ல. ஆமா தம்பி, கரெக்டாக சொன்னீங்க, அப்படியே அவங்க அப்பா மாதிரி தான் இருக்கேன். அவன் சின்ன பிள்ளையில எப்படி பண்ணுவானோ அதே மாதிரி தான்ப்பா பண்ணுறான். அவங்க அம்மா சாடை கூட கிடையாது, அவங்க அப்பா சாடை தான். ஆமா என்கிட்ட நல்லபடியா இருந்தா சரிதான். நானும் அதப்பா சொல்றேன், அது போதும் நமக்கு. முழிச்சு பார்த்துட்டு இருக்காரு, என்னடா புதிய இடத்துல வந்து இருக்கோமே, யார் வீடா இருக்கும் யாரா இருக்கும்ட்டு பார்த்துட்டு இருப்பாரு போல குறுன்னு. பாருங்க எப்படி முழிச்சு அங்க இங்கேயும் பார்த்துட்டு இருக்கியான்னு. ஆமாப்பா, ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாரு, இப்போ அந்த பக்கம் திரும்பி பார்க்காரு, வீடெல்லாம் எப்படி இருக்கு, நம்ம இங்கே தான் இருக்க போறோமா என்னன்னு. ஆமாக்கா ஆமா அதை தான் நானும் பார்க்குறேன். ஏய் இனியா பாருடி, தம்பி கால் மிதிக்கிற பாரு. இனியா உனக்கு விளையாட்டுக்கு ஆள் வந்துட்டான், போதுமா விளையாடுறதுக்கு? தம்பி பாத்தியா உன்ன மாதிரியே இருக்கான். ஏய் குட்டி தம்பி பாருடா, அக்கா பாரு பெரியமா தெரியலண்ணா. நம்மளை தாண்டி பார்த்துட்டு இருக்கா இனியா குட்டி, அக்கா தான் பார்த்துட்டு இருக்கேன் போல, அவன் அக்காவை பார்க்குறான் பாரு. சத்யா உன்னை தான் பார்க்குறான். சத்யா என்னடா பெரியமா தெரியலண்ணா? பார்க்குறான் அத்தை.
ஆமா, உன் அக்கா தாண்டா உன்னை பார்க்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஆமா ஆமா, இனியா ஒரே அழுக. தம்பி எப்ப வருவான், தம்பியை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும்னு. ஏ இனியா பாருடி, பாரு உன் தம்பி வந்துட்டான். அழகா இருக்கானா? யார் மாதிரி இருக்கான்? ஆட ஒன்ன மாதிரி இருக்கியா? எனக்கும் தாத்தா மாதிரி அழகா இருக்கேன். சரி சரி, ஒன்ன மாதிரி தான் அழகா இருக்கேன். தூக்குறியா தம்பியா? அடடடட செல்ல பிள்ளை, அம்மா வேணான்னு சொன்னதுனால நீ தூக்க மாட்டியா தங்கம்? சத்யா, உன் பிள்ளை விவரம் தான். நீ சொன்னதை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கு பாரு. ஆமாப்பா, தூக்குவேன், நான் தம்பியை தூக்குவேன்னு ஒரே அடம். ஏய், தூக்கெல்லாம் கூடாது அப்படின்ட்டேன். பரவாயில்ல, இப்பவே நல்லா சொல் பேச்சு கேக்குது. எங்கிட்டோ சொல் பேச்சு கேட்டா சரிதான். இவ கேட்குறாப்பா, இதுலையா தான் சுத்தர கேட்க மாட்டேங்கிறா. நான் எது பண்ணாதன்னு சொல்கிறேனோ அதை தான் பண்ணுவேங்கிறா. எல்லாம் அப்படிதாம்மா இருக்குங்க. பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க. சத்யா, நம்ம தான் சொன்னோமே கேட்குமேன்னு சொல்லிட்டு அதுகளை தம்பிக்கிட்ட விட்டுறாத. ஏதாவது போட்டு அமுக்கி அமுக்கி புட்டுருங்க. பார்த்துக்கம்மா, பத்திரம். அதெல்லாம் நான் பார்த்துப்பேன்ப்பா. ஆமாயா, சொன்ன மாதிரி பிள்ளைகளை பக்கத்தில் விட்டுறாதையா. ஏன்னா கையை பிடிச்சி இழுக்குங்க, காலை பிடிச்சி இழுக்குங்க. ரொம்ப பத்திரமா நம்ம தான் பார்த்துக்கணும். அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாத்த, நான் தான் பத்திரமா பார்த்துக்கிறேன் த, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் பேரன்னா பத்திரமா பார்த்துக்குறோம். ஆமாம் ஆமாம், பேரன் பிறந்தது தான் தாத்தாக்காரு வந்து சேர்ந்தாரு. பேரனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா பிச்சை எடுத்துருவாரு, பார்த்துக்கோங்க. என்ன இனியா, தம்பி எதுவும் செய்யக்கூடாது, சரியாம்மா? நல்ல பிள்ளை, சொல்றது அழகா கேக்குது சத்யாவுமாக. அதெல்லாம் கேட்கும் த, நல்லாவே கேட்கும். ஆமா, சோனி அம்மாலாம் எங்க? சோனி ஆஸ்பத்திரியில் வந்து குளிக்கணும் பத்தியா, அதான் சுடுதண்ணி காய வச்சுட்டாருன்ட்டு சோனியை கூட்டிட்டு போச்சு உங்க அம்மா. சோனி வந்துட்டா, இன்னும் குளிக்கலையா? ஏண்டி குளிக்கலையா? இல்ல, தண்ணி காய்க்கு லேட் ஆகும் போல, அப்படியே வந்துட்டேன். தம்பி என்ன பண்றான் ஏது பண்றான்னு பார்க்க. அதெல்லாம் யாரும் எதுவும் அவனை பண்ணல, ரொம்ப பண்ணாத போ, நல்லா தான் இருக்கான் போ. எடி, பாப்பாவை பக்கத்துல விட்டுறாதடி, கை காலை பிடிச்சு இழுத்து விட்டுருவான், பத்திரமா பார்த்துக்கோணும்டி. ஹலோ, எங்களுக்கு தெரியும் மேடம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லடி, எதுக்கும் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நான் சொல்லணும்ல. சோனி, அதெல்லாம் அக்கா நல்லா பார்த்துக்கும். நீ அக்கா கிட்ட ஒன்றும் சொல்ல வேண்டாமா? இல்லப்பா, எதுக்கு சொல்றேன் அவள்கிட்ட. ஓ, பிள்ளைன்னு பாக்குறியோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இல்ல சத்யா, ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே கோச்சுப்பேன். அதெல்லாம் இல்ல. சரி சரி விடுங்கம்மா, அப்பா போயிட்டு வரேன். சரிப்பா. சோனி வாடி, காஞ்சிருச்சு. போமாங்கிட்ட இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இப்பதான் வார திருப்பி கூப்பிடுறேன். நான் என்னடி செய்ய முடியும், அது காயின் உள்ள கொஞ்ச நேரம் மாட்டுக்கு. ஆமா, எவ்வளவு நேரம் தான் காஞ்சிட்டே இருக்குமோ தெரியல. இங்க பாடுறா, எப்பமா முழிச்சா இவன்? ஒருவேளை நான் பேசுனது கேட்டுச்சோ என்னமோ தெரியல செல்வி, டக்குன்னு முழிச்சு பார்த்துட்டான். இருக்கும் இருக்கும், நல்லா பேசுறதுல இப்பவே கவனிக்க ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. ஆமாமா. அத்தை, நீங்க தான் ஊருக்கு போறீங்களா? ஏமா சோனி அப்படி கேக்குற? மாமா உங்களை வர சொல்லிட்டு போனாங்களா, அதான் கேக்குறேன். நீங்க வீட்டுக்கு போகணும்னா போங்க, நான் இருக்க சொல்றேங்கிறதுக்காகலாம் இருக்க வேணாம் அத்தை. ஆனா நீங்க கூட இருந்தா நல்லா தான் இருக்கு, அதனால தான் சொல்றேன். ஏன்னா நீங்க அங்கேயும் இருக்கணும், 3 நாள் வேற இங்க இருந்துட்டீங்க. அவங்களுக்கு டைமுக்கு எல்லாம் கொடுக்கறது நீங்க தான், அதுக்காக தான் சொன்னேன். போறதுன்னா போங்க, எனக்காக ஒன்று இருக்க வேணான்னு சொல்றேன். சோனி, அப்படியெல்லாம் கிடையாதுமா. நீ இருக்க சொல்லும்போது நான் இருக்காம இருப்பேனா என்ன? அதெல்லாம் அஞ்சு இருக்கால்ல, அவ பார்த்துக்குவா அவரை. நான் இன்னும் ஒரு 4 நாள் இங்கே இருந்துட்டு அப்புறம் நான் போயிட்டு வரேம்மா. இல்லத்த, என்னால் நீங்கள் திட்டு வாங்குவீங்க. நான் சொல்றது சொல்லிட்டேன், ஆனால் திட்டு வாங்குறது நீங்கள் தான், நான் இல்லைல்ல. பரவாயில்லம்மா, இது ஒரு விஷயமே இல்லை. நான் என் பிள்ளைய பார்த்துட்டு தானே இருக்கேன், பேர பிள்ளைய. அதனாலலாம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். இன்னைக்கு வந்து அழுகையை பார்த்தியா? என்னதான் இருந்தாலும் பேர பிறந்ததும் அப்படியே மாறிட்டார் இல்லம்மா சோனி? ஆமா அத்தை, எனக்கே ஆச்சரியமா போச்சு. செல்வி, சோனிக்கு என்ன சாப்பாடு கொடுக்க போற? என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையேம்மா. நேற்று தான் அது கொடுத்தோம், நாட்டுக்கோழி. சும்மா ரசம் வச்சு நல்லா பூண்டெல்லாம் போட்டு, இல்லைன்னா பூண்டு குழம்பு வச்சு தாயே. ஓ, பூண்டு சேர்க்கணுமோ? இல்லம்மா செல்வி, பூண்டு சேர்த்தா நல்லது, பார்த்துக்க. அதுக்கு தான் சொல்கிறேன், பிள்ளைக்கும் நல்லது, அதுக்கு தான். அதை செஞ்சு கொடு. சரிங்கம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் அவளுக்கு செஞ்சு தரேன். வசந்திகிட்ட சொன்னால் கூட செஞ்சிருவா. எனக்கு இன்னும் பிள்ளை துணியெலாம் துவைக்க வேண்டியது இருக்குது, நேரம் இல்லை. வசந்தி 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 இன்னும் பிள்ளையே பார்க்கல. அம்மா, எங்க
குட்டி தம்பி சுபியெல்லாம் காணும். அட எப்ப வந்தீங்க? நான் வீட்டுக்குள்ள தானே இருந்தேன், யாருமே நீ கூப்பிடல. டேய் குட்டி பையா என்ன பண்ற? அழகா முழிச்சிட்டு இருக்கான். என்ன பெரியம்மா பாக்குறானா? சத்யா உன்னை தாண்டி பாக்குறான். ஆமா சித்தி, என்னையே தான் பாத்துட்டு இருக்காரு தங்கம். பரவாயில்ல. அக்கை கூப்பிட்டீங்களா? ஆமா வசந்தி, சோனிக்கு பூண்டு குழம்பு வச்சு நல்லதான் பார்த்துக்க. பால் இருக்குமா பிள்ளைக்கும் நல்லதான். அதாம்மா கொஞ்சம் பூண்டு உரிச்சு வைக்கிறியா? நான் வந்து வச்சிடுறேன். ஏக்கா இருக்கட்டுக்கா, உங்களுக்கு பிள்ளைய பார்க்குற வேலையே நிறைய இருக்கும். பூண்டு குழம்பு தானே, என்ன குழம்பு வைக்கிறேன்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி எல்லாருக்கும் சேர்த்து பூண்டு குழம்பு வச்சிடலாமா இல்லை சோனிக்கு மட்டும் வைக்கலாமாக்கா? எல்லாருக்கும் சேர்த்து வைக்கிறதுனால வையுமா, இல்ல அவளுக்கு மட்டும் வைக்கிறதுனால வையுமா? சரிக்கா. சரிம்மா வசந்தி. சரி சரி குட்டி பையன், அப்போ வந்து பார்க்குறேன். அப்புறம் சோனி எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. அத்தை நான் பார்த்துக்கிறேன் தம்பியை, நீங்க போங்க. அதான் சத்தியா பார்த்துக்கிறேன்னு சொல்றாள்ல, போங்கம்மா. இல்லம்மா எனக்கு என்ன வேலை அதனை விட, நான் பார்த்துக்கிறேம்மா. அப்புறமா வேணா சோனி வந்ததும் அவள்கிட்ட விட்டுட்டு போறேன். ஏன் உங்க பேரனை நான் பார்த்துக்க கூடாதாக்கும்? உங்க மருமக வந்தாதான் விட்டுட்டு போவீங்களா? ஏன் என்ன நம்பிலாம் விட மாட்டீங்களா என்ன? என்னம்மா அப்படியெல்லாம் இல்லை, நீ ஏன் தப்பா நினைச்சுக்கிற? இல்ல நான் சொல்றேன், நீங்க என்னடானா புரிஞ்சுக்காம பேசுறீங்க. ஏன் நான் பாத்துக்க கூடாதா? அப்படி சொல்லலம்மா சத்யா. அவ வரட்டும், அவ வந்தா உட்காந்துருப்பா. உனக்கு உன் பிள்ளையில பார்க்கவே நேரம் இருக்காதுல்ல, அதுதான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லம்மா. பரவாயில்லத்த, நீங்களே பார்த்துக்கோங்க. ஆசைப்பட்டு கேட்குறேன், நீங்க ஏதோ இப்படி சொல்றீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, சரி விடுங்கம்மா, அவ தான் போட்டு விடுங்க. சரிம்மா சத்யா, வா நீயே பாத்துக்க, நான் போய் தூங்குறேன். இல்லம்மா பரவாயில்ல, நான் நல்லா பாத்துக்க மாட்டேன். சத்யா ஒரு லூசு, அப்பப்ப இப்படிதான் மரகலண்ட மாதிரி பேசுவான். அத்தை நீங்க பெருசா எடுத்துக்கிறாதீங்க. ஆமா இவ பார்த்தா. ஷோ சரி சரி விடுங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னது போது, தப்பா நினைச்சுக்காதம்மா, நான் தெரியாம சொல்லிட்டேன். இல்ல பரவாயில்லங்க அத்தை.